சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் கடலூர் கடற்கரை சாலையில் அசைவ உணவகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. தாழங்குடா பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் நேற்றிரவு கடலூர் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அசைவ ஹோட்டலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுகின்றனர். சிக்கன் தந்தூரி பார்சல் வாங்கி சாப்பிட்டிருக்கின்றனர். சிறிது நேரத்தில் அவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதை தொடர்ந்து கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவலறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் உணவகத்தில் ஆய்வு செய்து காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்ததுடன் கடைக்கு சீல் வைத்தனர். குரூப் 4 தேர்வில் காலி பணியிடங்களை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வரும் நிலையில் அது எந்த அளவிற்கு சாத்தியம் என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. குரூப் 4 தேர்வு இருக்கிறதுலே அதிகபட்சமான தேர்வர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற தேர்வு தான் குரூப் 4. இந்த தேர்வோட காலி பணியிடங்கள் அதிகரிக்கப்படணும் அப்படின்ற கோரிக்கை வலுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது சாத்தியமா என்ற அந்த கேள்வி எழுப்புறதுக்கு நம்ம இது சார்ந்த புள்ளி விவரங்களை பார்த்து புரிஞ்சுக்கிறது அவசியம். அந்த வகையில் கடந்த 5 குரூப் 4 தேர்வுகள்லையும் எவ்வளவு பேர் விண்ணப்பித்தாங்க, அப்போ எவ்வளவு காலியிடங்கள் இருந்தது இறுதியாக அப்படின்ற இந்த எண்ணிக்கையை தான் நம்ம பார்க்குறோம். இந்த கம்பேரிசன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இவ்வளவு பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க. 2015 16 வரைக்குமான அந்த காலி பணியிடங்கள் என்பது 5451 இருந்திருக்கு. அதுக்கு 15.64 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அப்போ ஒரு வேக்கன்சிக்கு கிட்டத்தட்ட 287 பேர் விண்ணப்பிக்கிற மாதிரி, போட்டியிடுற மாதிரியான ஒரு சூழல் என்பது உருவாகுது. இது அடுத்தடுத்த ஆண்டுகளில் இது இன்னமும் அதிகரிக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அதாவது 2015 2018 வரைக்குமான அத்தனை ஆண்டுகளுக்கும் சேர்த்து வந்த காலி பணியிடங்கள் என்று பார்த்தால் 11,994. அதுக்கு விண்ணப்பித்தவர்களோட எண்ணிக்கை என்பது 17.5 லட்சம் என்பதாக இருந்திருக்கு. இது அடுத்த குரூப் 4 தேர்வில் இப்படியாக இருந்திருக்கு. அடுத்ததாக 2018 2020 ஆண்டு வரைக்குமான காலி பணியிடங்கள் என்பது 9,882 இருந்திருக்கு. இந்த அறிவிப்பு வெளியாகும் போது 6,400 காலி பணியிடங்கள் தான் இருந்தது. அதற்கு பிறகாக வந்த அந்த காலி பணியிடங்கள் என்பது சேர்க்கப்பட்டு இறுதியாக இந்த எண்ணிக்கை என்பது அந்த குரூப் 4ல இருந்தது. அப்போ விண்ணப்பித்தவர்களோட எண்ணிக்கை என்பது 16.3 லட்சம். அதாவது விண்ணப்பித்த இந்த எண்ணிக்கையை விட தேர்வை எழுதினவங்களோட எண்ணிக்கை குறைவு என்றாலும் ஒரு புரிதலுக்காக இந்த ஒப்பீடை நாம புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 2022 அப்போ அறிவிக்கும் போது 7,000க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் தான் இருந்தது. அதற்கு பிறகு 10,178 பணியிடங்களாக அது அதிகரிச்சது. அப்போ விண்ணப்பித்தவர்களோட எண்ணிக்கை என்பது 22 லட்சமாக இருந்தது. ஸோ இப்படியாக இந்த காலி பணியிடங்களோட எண்ணிக்கை என்பது 10,000 12,000 என்று இருந்தது. அப்போ 2024 அது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்த சமயத்துல தான் 6,724 இது இருந்திருக்கு. அதாவது அறிவிப்பு வெளியாகும் போது 6,224 தான் இருந்தது. கூடுதலாக பணியிடங்கள் சேர்க்கப்பட்ட பிறகு இந்த எண்ணிக்கையில் இருக்கு. விண்ணப்பித்தவர்கள் 20.37 லட்சம் பேராக இருக்காங்க. அப்போ இந்த வித்தியாசம் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கு என்பதனால தான் தேர்வர்கள் இந்த பணியிடங்களை அதிகரிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனால் அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்றதுக்கு இந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பொதுவாக ஒரு காலியிடங்களை எப்படி ஒருங்கிணைக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு அரசு துறைக்கும் டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து ஒரு கடிதம் எழுதப்படும். உங்களோட துறையில் எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கோ அதை எங்களுக்கு ஒப்படைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கடிதம் எழுதப்படும். அதற்கு பிறகு அந்த அரசு துறைகள் ஒவ்வொன்றும் தங்களோட ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய பணியிடங்களை பணிநிலை வாரியாக, அதாவது குரூப் 4 நிலையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள், குரூப் 2 நிலையில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் அப்படின்னு ஒப்படைப்பாங்க. அந்த காலி பணியிடங்களை எடுத்துக்கிறதுக்குன்னு சில குறிப்பிட்ட டேட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவிலான எண்ணிக்கை வரும்போது அக்குமுலேட் ஆகி வந்ததுக்கு பிறகுதான் அந்த நோட்டிஃபிகேஷனை டிஎன்பிஎஸ்சி வெளியிடும். அதற்கு பிறகு அப்படி நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட பிறகும் உடனடியாக அதே தான் எண்ணிக்கையில் இருக்குமானா இல்லை. இப்போ குரூப் 4 மாதிரியான நேர்காணல் அல்லாத பணியிடங்களாக இருக்கிற பட்சத்தில் கலந்தாய்வு அழைப்பு வர்ற வரைக்கும் கூடுதலாக ஒப்படைக்கப்படுற அந்த பணியிடங்களை அந்த தேர்வோடையே சேர்ப்பாங்க. இதுவே மெயின்ஸ் இருக்கக்கூடிய தேர்வுகள், இன்டர்வியூ இருக்கக்கூடிய தேர்வுகளாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரிலிம்ஸோடைய அது நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி அந்த பணியிடங்கள் கூடுதலாக வர்ற பட்சத்தில் அது சேர்க்கப்படும். ரொம்பவும் அதுக்காக வெயிட் பண்ணோம்னா முடிவுகள் வெளியாகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுது. அதனால குரூப் 4 தேர்வை பொறுத்த வரைக்கும் கலந்தாய்வு தேதிக்கு முன்னர் வரைக்குமே கூட பணியிடங்கள் இன்னமும் அதிகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தும் டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து சொல்லப்படுது. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம்.
சென்னை கொடுங்கையூர் அருகே இயங்கி வரும் SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். சிட்கோ நகரில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடையில் பிரியாணி, சிக்கன் லெக் பீஸ் வாங்கி உட்கொண்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர்களில் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர். இதை அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினரும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து சிட்கோ நகர் பகுதியில் உள்ள SS ஹைதராபாத் பிரியாணி கடைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதைத் தொடர்ந்து ரெட் ஹில்ஸ் பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு சொந்தமான உணவு தயாரிப்பு கூடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு கல்வராயன் மலைப்பகுதியில் 4 வாரங்களுக்குள் போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் சமூக மற்றும் பொருளாதார மேம்பாடு தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம் தாமாக முன்வந்து வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சேலம் மற்றும் விழுப்புரம் கோட்ட மேலாண் இயக்குநர்கள் காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி விளக்கமளித்தனர். அப்போது கல்வராயன் மலைப்பகுதிக்கு சேலம் கோட்டம் சார்பில் தற்போது 2 மினி பேருந்துகளும், விழுப்புரம் கோட்டம் சார்பில் 10 பேருந்துகளும் இயக்கப்படுவதாக விளக்கமளிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள் லாபத்தை கருத்தில் கொள்ளாமல் கூடுதல் மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு தேவையான போக்குவரத்து வசதிகளை 4 வாரங்களில் செய்து கொடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். இதனையடுத்து வழக்கின் விசாரணை அக்டோபர் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை துறைப்பாக்கத்தில் பாலியல் தொழிலுக்கு வந்த பெண்ணை இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்துவிட்டு அவரை சூட்கேஸில் வைத்து வீசிய கண்காணிப்பு காட்சி வெளியாகியுள்ளது. துறைப்பாக்கத்தில் உள்ள தனது அக்கா வீட்டில் கடந்த 6 மாதங்களாக வசித்து வந்துள்ளார் சிவகங்கையைச் சேர்ந்த மணிகண்டன். இவரது அக்கா உள்ளிட்ட அவரது குடும்பத்தார் கடந்த 16ஆம் தேதி திருவையாறுக்கு சுற்றுலா சென்றதாக தெரிகிறது. வீட்டில் தனியாக இருந்த மணிகண்டன் 17ஆம் தேதி செல்போன் செயலி மூலம் பெண்களுடன் உல்லாசமாக இருக்க ஒருவரை தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது ஒரு நாள் இரவுக்கு 10,000 ரூபாய் என பேசி தீபா என்ற பாலியல் தொழிலில் ஈடுபடும் பெண் மணிகண்டன் வீட்டுக்கு வந்துள்ளார். இருவரும் ஒன்றாக இருந்த நிலையில் நள்ளிரவு 2 மணி அளவில் 4,500 ரூபாய் மட்டும் கொடுத்துவிட்டு தீபாவை கிளம்ப சொல்லியுள்ளார். இதனால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் ஆத்திரம் அடைந்த மணிகண்டன் சுத்தியலால் தீபாவை கொன்றுள்ளார். கொலையை மறைக்க ஓஎம்ஆரில் இருந்த பிரபல பைக்கடையில் 3,000 ரூபாய்க்கு பெரிய பையை வாங்கி வந்த மணிகண்டன் அதில் கொலை செய்யப்பட்ட தீபாவை வைத்து அடைத்துள்ளார். பின்னர் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் பையை எடுத்துக்கொண்டு குமரன்குடில் பிரதான சாலையில் வீசி சென்றுள்ளார். இது அங்கிருந்த CCTV காட்சியில் பதிவாகியுள்ளது. ஒரு மாநிலத்தில் தடை செய்யப்படும் போதைப்பொருள் மற்றொரு மாநிலத்தில் தடை செய்யப்படாத நிலைமை ஏன் நிலவுகிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தடை செய்யப்பட்ட கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்றது தொடர்பான வழக்கில் ஜாமீன் கோரி தொடரப்பட்ட மனுக்கள் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தன. அப்போது ஒரு மாநிலத்தில் தடை செய்யப்படும் போதைப் பொருள் மற்றொரு மாநிலத்தில் தடை செய்யப்படாத நிலைமை ஏன் நிலவுகிறது என நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மாணவர்கள் உள்ளிட்டோரை பாதிக்கும் கூலி போன்ற போதைப் பொருட்களை நாடு முழுவதும் ஏன் தடை செய்யக்கூடாது எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. இது தொடர்பாக மத்திய அரசு தரப்பில் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இவ்வழக்கில் நிறுவனங்களின் பதிலை பெறாமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்ற நீதிமன்றம் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாஜக கூடியிருந்த காரில் துப்பாக்கி முனையில் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பசுவந்தனை சாலை பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் நாலாட்டென்புதூரில் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். வழக்கம் போல் தனது 2 வீலரில் பங்கிற்கு வந்தபோது பெத்தேல் அருகே 2 கார்களில் பின்தொடர்ந்த சிலர் முத்துக்குமாரை ஒரு காரில் கடத்திச் சென்றனர். இதை பார்த்து அங்கிருந்த நாலாட்டின்புத்தூர் காவல் உதவி ஆய்வாளர் அருள் சாம்ராஜ் அந்த காரை துரத்தி கோபாலபுரம் விலக்கு இடைச்சவல் இடையே ஒரு காரை வழிமறித்து நிறுத்தினார். உடனே முத்துக்குமாரை மீட்ட உதவி ஆய்வாளர் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார், அதில் இருந்த 2 பிடித்து வாகனத்தில் இருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்தார். பறிமுதல் செய்யப்பட்ட காரில் பாஜக கட்சி கொடி கட்டப்பட்டிருந்ததாக தெரிகிறது. கழுமலை சேர்ந்த ராமகிருஷ்ணன் சித்தப்பா பையன் என்கிட்ட ரூபா இருக்க தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஆளை விட்டு மிரட்டிக்கிட்டு என்ன அவருக்கு கிட்னா பண்ணிட்டு மிரட்டிட்டு இருந்தார். இனிமேல் எனக்கும் என் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும்னு சொல்லி இதை தீவிரமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரில் இருந்த அனுமதி சீட்டில் திமுக ராஜ்யசபா உறுப்பினர் முகமது அப்துல் என குறிப்பிடப்பட்டிருந்தது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் சுரங்கம் தோண்டும் இயந்திரம் பணியை முடித்து அடையாறு நிலையத்தை வந்தடைந்தது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்னை முழுவதும் 116.1 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3 வழித்தடங்களுடன் 2ஆம் கட்ட திட்டத்தை முழு வீச்சில் செயல்படுத்தி வருகிறது. வழித்தடம் 3இல் கிரீன்வேஸ் நிலையத்திலிருந்து அடையாறு சந்திப்பு வரையிலான சுரங்கப்பாதை பணிகள் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தொடங்கின. இந்நிலையில் காவேரி என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து அடையாறு நிலையத்தை வந்தடைந்தது. இந்நிகழ்வை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன திட்ட இயக்குநர் அர்ஜுனன் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டனர். இந்த இயந்திரத்தின் முகப்பில் உள்ள வெட்டும் கருவிகள் 65 முறை சீரமைக்கப்பட்டு சுரங்கம் தோண்டும் பணி மேற்கொள்ளப்பட்டது.
கோவை மாவட்டம் பேரூர் பகுதியில் மலை அடிவார கிராமங்களில் மண்ணெடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கோவை மாவட்டம் பேரூர் பகுதியில் மலை அடிவார பகுதிகளில் சட்டவிரோதமாக மண் எடுப்பதை உடனடியாக தமிழ்நாடு அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கோவை மாவட்டம் பேரூர் மலையடிவார பகுதிகளில் சட்டவிரோதமாக மண் இழுக்கப்படுவதை தமிழ்நாடு அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது.